ஹாய் ஹலோ வணக்கம். நம்ம தமிழ் சினிமா மற்றும் சீரியலில் நடித்த சில நடிகைகள் தன் கணவரை விவகாரத்தை செஞ்சு சிங்கிள் மதராகவும், சில நடிகைகளுடைய கணவர்கள் இறந்து போயிருப்பாங்க. அப்படியும் சிங்கிள் மதரா தன் மகள்களை வளர்த்துட்டு வராங்க. அது எந்தெந்த சினிமா மற்றும் சீரியல் நடிகைகள் அப்படின்னு சொல்லி இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். விஜே மகேஸ்வரி இப்போ சினிமாவில் படங்களில் நடிச்சுட்டு வராங்க. 2005 சாணக்கியன் இவங்களை திருமணம் பண்ணிக்கிட்டு 2010 டிவோர்ஸ் பண்ணிக்கிட்டாங்க. இப்போ இவங்களுக்கு கேசவ் அப்படின்னு சொல்லி ஒரு மகன் இருக்காங்க. இப்போ சிங்கிள் மதரா தன் மகனை வளர்த்துக்கிட்டு தொடர்ந்து நடிகையாக பல படங்கள் சப்போர்ட்டிங் ஆக்ட்ரஸாக ஆக்ட் பண்ணிட்டு வராங்க. நடிகை ரோகிணி அவர்கள் கண்டிப்பாக இவங்களை தெரியும். 80s டைமில் இருந்து நடிச்சிட்டு வர நடிகை. 1996 ரகுவரன் இவங்களை திருமணம் பண்ணிக்கிட்டாங்க. இவரும் கண்டிப்பாக தெரியும் நமக்கு. வில்லன் ஆக்டராக பல படங்கள் நடித்தவர். இப்போ ரொம்பவே மிஸ் பண்ணுறோம். 2004 டிவோர்ஸ் பண்ணிக்கிட்டாங்க. ரகுவரன் அவர்கள் போய் நம்முடன் இல்லை. 2008 இறந்து போயிட்டாரு. இவங்களுக்கு சாய் ரிசீவரன் அப்படின்னு சொல்லி ஒரு மகன் இருக்காங்க. தன் மகனை பார்த்தீங்கன்னா இப்போ வரைக்குமே தனியாகவே வளர்த்துட்டு வராங்க. அடுத்த நடிகையான பிரகதி அவர்கள் இவங்க தமிழ் சினிமாவில் ஒரு அம்மா கேரக்டர் ரோல்லே அதிகமாக படங்கள் நடிச்சிட்டு வராங்க. இப்போ சீரியலும் 1-2 சீரியல் ஆக்ட் பண்ணிட்டு வராங்க. முதல்ல திருமணம் ஆயிருச்சு, டிவோர்ஸ் பண்ணிக்கிட்டாங்க. ஆனால் அவங்களுடைய கணவருடைய நேம், ஃபோட்டோ அப்படின்னு சொல்லி எந்த ஒரு இடத்துலையுமே இவங்க பதிவிடலை. இவங்களுக்கு மேகனா மற்றும் மணிஷ் அப்படின்னு சொல்லி ஒரு மகன் மற்றும் ஒரு மகள் இருக்காங்க. இவங்களும் சிங்கிள் மதரா இப்போ வரைக்குமே பார்த்தீங்கன்னா சூப்பராகவே வளர்த்துட்டு வராங்க. அடுத்து சீரியல் நடிகையான கம்பம் மீனா அவர்கள் பாக்கியலட்சுமி சீரியல் மூலமாக ரொம்பவே பிரபலமானாங்க. அது மட்டும் இல்லாமல் ஒரு படங்களும் நிறைய படங்கள், குடும்ப படங்களான அந்த மாயாண்டி குடும்பத்தார், முத்துக்கு முத்தாக ஒரு சில படங்களில் பார்த்தீங்கன்னா சப்போர்ட்டிங் நடிகையாக அந்த கிராமத்து அந்த ஒரு கிராமத்து மக்களாக பார்த்தீங்கன்னா நடிச்சிருப்பாங்க. இவங்களுக்கும் திருமணம் ஆயிடுச்சு, டிவோர்ஸ் பண்ணிக்கிட்டாங்க. ஆனால் இவங்களும் கணவருடைய புகைப்படம், நேம் அப்படின்னு சொல்லி எந்த ஒரு இடத்துலையுமே மென்ஷன் பண்ணலை. இவங்களுக்கு 2 மகன்கள், விஜய பிரகாஷ் மற்றும் சூரிய பிரகாஷ். சீரியல் நடிகையான ஊர்வம்பு லட்சுமி அவர்கள் இவங்களையும் எல்லாத்துக்கும் தெரியும். இவங்களுக்கும் திருமணம் ஆயிருச்சு, டிவோர்ஸ் பண்ணிக்கிட்டாங்க. இவங்களும் தன்னுடைய கணவருடைய புகைப்படம் எந்த ஒரு இடத்துலையுமே பதிவிடலை. இவங்க மகன் மோகன். இவங்க இப்போ வரைக்கும் சோசியல் மீடியா பக்கத்தில் ஆக்டிவாக இருக்காங்க. தொடர்ந்து சீரியல்லாம் நடிச்சிட்டு வராங்க. சிங்கிள் மதரா அவங்க பேரண்ட்ஸ் கூட இருந்து தன் மகனை சூப்பராகவே வளர்த்துட்டு வராங்க. அடுத்த சீரியல் நடிகையான ரிஹானா சோசியல் மீடியாவில் இப்போ நிறையவே ஒரு ப்ராடக்டை பற்றி ரிவ்யூ பண்ணிக்கிட்டு வராங்க. அது ஒரு ஜென்யூனாக ரிவ்யூ பண்ணி அது நல்லா இருக்குது நல்லா இல்லை அப்படின்னு சொல்லி அந்த மாதிரி ரிவ்யூ பண்ணிட்டு வராங்க. பாண்டியன் ஸ்டோர் 2, பொன்னி, ஆனந்த ராகம், சின்ன மருமகள் உள்ளிட்ட சீரியல் வரைக்குமே ஆக்ட் பண்ணிட்டு வராங்க. 2025 இவங்க மீது ஒரு புகார் ஒன்று கொடுக்கப்பட்டிருந்தது. ராஜ்கண்ணன் அப்படிங்கிறவர் ஏற்கனவே திருமணமானவங்க தான் இவங்க, ஆனால் என்னை திருமணம் ஆகலை அப்படின்னு சொல்லி திருமணம் ஆயிடுச்சு ஆனால் டிவோர்ஸ் ஆகிட்டு அப்படின்னு சொல்லி என்னை ஏமாற்றி 18.5 லட்சம் பார்த்தீங்கன்னா வாங்கி என்னை ஏமாற்றிட்டாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா 2025 கம்ப்ளைண்ட் கொடுத்துருந்தாங்க. ஒரு பெரிய இஷ்யூவாக இருந்தது, ஒரு பிரபலமாகவும் ஆகியிருந்தது. ஆனால் அவங்க தரப்புலேருந்து நான் அப்படிலாம் ஏமாற்றலை அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. இப்போ இவங்களுக்கு ஒரு மகளும் இருக்கிறாங்க. தன் முதல் கணவரை நான் டிவோர்ஸ் பண்ணிக்கிட்டாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. இப்போ சிங்கிள் மதரா அவங்க மகளை வளர்த்துட்டு வராங்க. அடுத்த சசிலா மற்றும் அவங்க சிஸ்டரான திவ்யா அவர்கள். சசிலா பார்த்தீங்கன்னா மீனாட்சி பொண்ணுங்க அப்படிங்கிற சீரியலில் நடிச்சிட்டு வராங்க. இப்போ 2 பேருமே அவங்க சிஸ்டர்ஸ் பொட்டிக்கு வச்சு ரன் பண்ணிக்கிட்டு வராங்க. இவங்க 2 பேருக்குமே திருமணம் ஆகிருச்சு. திருமணமாகி டிவோர்ஸ் பண்ணிக்கிட்டாங்க. தன் கணவருடைய புகைப்படங்களை இவங்களும் பார்த்தீங்கன்னா வெளிவிடலை. 2 பேருக்குமே ஒரு குழந்தைகள் இருக்கிறாங்க. சிங்கிள் மதரா நான் வளர்த்துட்டு வரேன் அப்படின்னு சொல்லி இப்போ ரீசெண்ட் டைமில் கொடுத்த இன்டர்வியூவில் தான் எங்களுக்கு 2 பேருக்குமே திருமணம் ஆயிடுச்சு, எங்கள் 2 பேருக்குமே பசங்க இருக்காங்க, எங்கள் அம்மா தான் பார்த்துக்கிறாங்க, எங்களுக்கு டிவோர்ஸ் ஆயிடுச்சு, சிங்கிள் மதரா நாங்கள் பார்த்துட்ருக்கோம் அப்படிங்கிற மாதிரியும் சொல்லியிருக்காங்க. அடுத்த சீரியல் நடிகையான அனிதா வெங்கட் அவர்கள் இவங்களுக்கும் திருமணமாகி டிவோர்ஸ் ஆயிருச்சு, ஒரு மகள் இருக்காங்க. இவங்களுடைய கணவருடைய புகைப்படம் அப்படின்னு சொல்லி எந்த ஒரு இடத்துலையுமே பதிவிடலை. தன் மகளுடன் இப்போ சிங்கிள் மதரா தன் மகளை வளர்த்துட்டு வராங்க. நடிகை பானுபிரியா அவர்கள் இவங்களும் ஆதர்ஸ் கௌசல் இவங்களை 1998 திருமணம் பண்ணிக்கிட்டு 2005 டிவோர்ஸ் பண்ணிக்கிட்டாங்க. இவங்களுக்கும் ஒரு மகள். இப்போ இவங்க ஒரு மகளோட தனியாக தான் வாழ்ந்துட்டு வராங்க. இப்போ அதிகமாக இவங்களை நம்ம படங்களில் பார்க்க முடியறதில்லை அப்படின்னு சொல்லி கண்டிப்பாக தெரியும். ஏன் அப்படின்னா காரணமும் சொல்லியிருக்காங்க. முன்னை மாதிரி எனக்கு அந்த டயலாக்லாம் ஞாபகம் வச்சு என்னால் பேச முடியலை, நடிக்கிறதுக்கு சிரமமாக இருக்குது அப்படிங்கிறதுனால நான் நடிக்கலை, அப்படி வாய்ப்புகள் கிடைச்சாலும் 1-2 படங்களில் வேணால் நான் நடிப்பேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. நடிகை பானிபிரியா இவங்களுடைய சிஸ்டர் சாந்தி பிரியா அவர்கள் இவங்களும் எங்க ஒரு பாட்டுக்காரன், நேரம் நல்லா இருக்கு, கை நாட்டு உள்ளிட்ட படங்கள் நடிச்சிருக்கிறாங்க. அதாவது அந்த 80s 90s காலகட்டத்தில் 1992 சித்தார்த் ராய் அப்படிங்கிற ஒரு ஆக்ட் பார்த்தீங்கன்னா திருமணம் பண்ணிக்கிட்ட இவங்க 2004 அவர் இறந்து போயிட்டாரு, ஹார்ட் அட்டாக்ல இறந்து போயிட்டாரு. இவங்களுக்கு 2 பசங்க இருக்காங்க. இப்போ வரைக்குமே 2004 அப்புறமே செகண்ட் மேரேஜை பற்றி எந்த ஒரு இடத்துலையுமே பதிவிடலை. எனக்கு வேண்டாம், என் பசங்க போதும் அப்படின்னு சொல்லி சிங்கிள் மதரா இப்போ வரைக்கும் வளர்த்துட்டு வராங்க.
அடுத்த நடிகை லட்சுமி அவங்களுடைய மகள் நடிகை ஐஸ்வர்யா பாஸ்கரன் 1994 தன்வீர் அகமது இவங்களை திருமணம் பண்ணியிருந்தாங்க. 1996 டிவோர்ஸும் பண்ணிக்கிட்டாங்க. இவங்களுக்கு அனைனா அப்படின்னு சொல்லி ஒரு மகள் இருக்காங்க. ஐஸ்வர்யா பாஸ்கரன் இவங்களை பற்றி சொல்லணும் அப்படின்னா தன் கணவருடைய புகைப்படத்தை இந்த ஒரு இடத்துலையுமே பதிவிடலை. சிங்கிள் மதரா இப்போ அவங்க பொண்ணை வளர்த்துட்டு வராங்க. நடிகை லட்சுமி அவர்கள் 3 திருமணம் பண்ணியிருந்தாலும் அவங்களுடைய மகள் ஐஸ்வர்யா பாஸ்கரன் பார்த்தீங்கன்னா திருமணம் பண்ணி அந்த திருமணம் எனக்கு விவாகரத்து ஆயிடுச்சு அப்படின்னாலும் செகண்ட் மேரேஜை பற்றி எந்த ஒரு இடத்துலையுமே இவங்களும் பதிவிடலை. முள்ளும் மலரும் வள்ளி திருமணம் அப்படிங்கிற சீரியலில் நடித்த ஷாலினி அவர்கள் விவாகரத்தையே ஃபோட்டோஷூட் மூலமாக தெரிவிச்சிருந்தாங்க. பிரபலமும் ஆனாங்க. 2020 ரியாஸ் அப்படிங்கிறவங்களை திருமணம் பண்ணி ஒரு மகள் இருக்காங்க. இவங்க டிவோர்ஸ் பண்ணிக்கிட்டாங்க. அதை ரொம்பவே பிரபலமாக ஃபோட்டோ கிளிக்கிற மாதிரி மிதிக்கிற மாதிரி 99 ப்ராப்ளம்ஸ் மை ஹஸ்பண்ட் அப்படின்னு சொல்லி ரொம்பவே ஒரு எமோஷ்னலாகவும் டிஃப்ரெண்ட்டாகவும் பார்த்தீங்கன்னா ஃபோட்டோஷூட் மூலமாக தன் விவகாரத்தை அறிவிச்சிருந்தாங்க. இப்போ நான் சிங்கிள் மதர் அப்படிங்கிறதையும் பார்த்தீங்கன்னா மென்ஷன் பண்ணி அவங்க விவகாரத்தை தெரிவிச்சிருந்தாங்க. அடுத்த சீரியல் நடிகையான ஹரிப்ரியா அவர்கள் கண்டிப்பாக தெரியும். நம்ம விக்கு கிறிஸ் சீரியல் ஆக்டர் இவங்களை திருமணம் பண்ணியிருந்தாங்க. காதலிச்சு திருமணம் பண்ணிக்கிட்டு டிவோர்ஸும் பண்ணிக்கிட்டாங்க அப்படின்னு சொல்லி ஒரு மகன் இருக்காங்க. இப்போ ஒரு ரீசெண்ட் டைமுக்குள்ள கொடுத்த இன்டர்வியூவில் நம்ம ஹரிப்ரியா அவர்களும் தன் மகனுக்காக தான் என் உயிரே இருக்குது, இப்போ 8th ஸ்டாண்டர்ட் படிக்கிறாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆனால் அவங்களுடைய மகனுடைய சின்ன வயசு ஃபோட்டோ தான் பார்த்தீங்கன்னா அதிகமாக பதிவிட்டிருக்காங்க. இப்போ உள்ள ஃபோட்டோ கிடைக்கல. இவங்களும் சிங்கிள் மதர். அடுத்த சிங்கர் சைந்தவி அவர்கள் கண்டிப்பாக தெரியும். ஜிவி பிரகாஷ் இவங்களை 2013 திருமணம் பண்ணி 2024 டிவோர்ஸ் பண்ணிக்கிட்டாங்க. ஒரு மகள் இருக்காங்க அன்வி அப்படின்னு சொல்லி. ஆனால் இவங்க 2 பேரும் எங்களுக்கு பிடிக்கல விவகாரத்து பண்ணிட்டேன் அப்படின்னு சொன்னாலும் அவங்களுடைய மகள் விஷயத்தில் 2 பேருமே வளர்க்குறாங்க. அங்கேயும் வளர்க்குறாங்க, அப்பா கிட்டையும் அந்த பொண்ணு வளர்றாங்க, அம்மா கிட்டையும் வளர்றாங்க. 2 பேருமே மகளுக்காக பேசிப்பாங்க அப்படின்னு சொல்லி ஒரு இன்டர்வியூவில் இவங்களும் சொல்லியிருந்தாங்க. அடுத்த சீரியல் நடிகையான ஃபரினா அவர்கள் பாரதி கண்ணம்மா சீரியல் மூலமாக ரொம்பவே பிரபலமாக ஆனாங்க. நெகட்டிவ் ரோலில் நடிச்சு ரகுமான் இவங்களை திருமணம் பண்ணிக்கிட்டு ஒரு மகன் இருக்காங்க. ஆனால் ரீசெண்ட் டைமில் சில சோசியல் மீடியா பக்கத்தில் வீடியோஸ்லாம் நான் தனிமையாக இருக்கிற மாதிரி என்னை எல்லாருமே ஏமாற்றிட்டாங்க, நான் நம்பினவங்களாம் என்னை கைவிட்டாங்க அப்படிங்கிற மாதிரிலாம் வீடியோஸ் பார்த்திங்கன்னா போட்டிருந்தாங்க. ஆனால் அதிகாரப்பூர்வமாக நான் டிவோர்ஸ் பண்ணிட்டேன், விவகாரத்து பண்ணிட்டேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லலை. அடுத்த சீரியல் நடிகையான திவ்யா ஸ்ரீதர் முதல்ல திருமணம் பண்ணி டிவோர்ஸ் பண்ணிக்கிட்டாங்க. ஒரு மகள் இருக்காங்க. செகண்டா நம்ம சீரியல் ஆக்டர் ஆர்னவ் இவங்களை திருமணம் பண்ணியிருந்தாங்க. ரகசியமாக தான் திருமணம் பண்ணிக்கிட்டு அவங்க கர்ப்பமாக இருக்கும்போது இவங்க 2 பேருக்கும் இடையே சில கருத்து வேறுபாடு, அதனால் பிரிஞ்சுட்டாங்க. இப்போ 2 மகள்களோட திவ்யா ஸ்ரீதர் தனியாக தான் சிங்கிள் மதராக வளர்த்துட்டு வராங்க. அடுத்த சீரியல் நடிகை ஜெயஸ்ரீ அவர்கள் வம்சம் சீரியலில் நடிச்சிருக்காங்க. ஈஸ்வர் இவங்களை திருமணம் பண்ணியிருந்தாங்க. சீரியல் ஆக்டர் 2016 திருமணம் பண்ணி 2019 இருந்து ஒரே ப்ராப்ளமாக இருந்து செப்பரேட்டாக தனித்தனியாக பிரிஞ்சு வாழ்ந்துட்டு வந்தாங்க. இவங்க மகள் ரேவதி 2024 டிசம்பர் மாதம் தான் இவங்களுக்கு டிவோர்ஸ் கிடச்சிது. இப்போ சிங்கிள் மதராக ஜெயஸ்ரீ அவங்க மகளை வளர்த்துட்டு வராங்க. அடுத்த சீரியல் நடிகையான கிருத்திகா அண்ணாமலை திருமணம் ஆயிருச்சு, டிவோர்ஸ் பண்ணிக்கிட்டாங்க. ஒரு மகன் இருக்காங்க. ஆனால் டிவோர்ஸையுமே இவங்க ரொம்ப வருடங்களுக்கு அப்புறமா தான் இப்போ ரீசெண்ட் டைமில் சொல்லியிருந்தாங்க, நான் டிவோர்ஸ் பண்ணிட்டேன், என்னுடைய வாழ்க்கையில் நிறைய பிரச்சனைகள் வந்தது, நான் சூசைட்லாம் அட்டன் பண்ணிக்கிட்டேன் அப்படின்னு சொல்லி அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் ஷேர் பண்ணியிருந்தாங்க. அடுத்த சீரியல் நடிகையான ரேஷ்மா பசிபிலிட்டி சினிமா மற்றும் சீரியல் நடிகை 2 திருமணம் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லப்படுது. பேரண்ட்ஸ் ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா திருமணம் பண்ணி வச்சாங்க, அந்த வாழ்க்கை அவங்களுக்கு செட் ஆகலை அப்படின்னு சொல்லியும். செகண்ட் மேரேஜ் பார்த்தீங்கன்னா ராஜராகுல் அப்படிங்கிற US சேர்ந்தவரை திருமணம் பண்ணிக்கிட்டாங்க அப்படின்னும் சொல்லப்படுது. ஆனால் அவங்க தரப்புல இருந்து இன்னும் அந்த அதிகாரப்பூர்வமாக இவங்களும் அனௌன்ஸ்மெண்ட் பண்ணலை. இவங்களுக்கு ஒரு மகன் இருக்காங்க ராகுல் அப்படின்னு சொல்லி. இப்போ பிரிஞ்சு சிங்கிளாக தான் இருக்கிறாங்க. சிங்கிள் மதராக தான் அவங்க மகனை வளர்த்துட்டு வராங்க. அடுத்த அரண்மனை கிளி சீரியலில் நடித்த நடிகை மோனிஷா அவர்கள் 2018 அர்ஷாக் நாத் இவங்களை திருமணம் பண்ணியிருந்தாங்க. இவங்களும் 2022 டிவோர்ஸ் பண்ணிக்கிட்டாங்க. இவங்களுக்கும் ஒரு மகன் இருக்காங்க. சிங்கிள் மதராக தன் மகனை வளர்த்துட்டு வராங்க. காதல் சொல்ல வந்தேன் அப்படிங்கிற திரைப்படத்தில் நடித்த நடிகை மேக்னாராஜ் 2018 நடிகர் சிரஞ்சீவி சர்ஜா இவங்களை திருமணம் பண்ணி 2020 அவர் ஹார்ட் அட்டாக்ல இறந்து போயிட்டாரு. அவர் இறக்கும்போது நம்ம மேக்னாஜ் அவர்கள் கர்ப்பமாக இருந்தாங்க. இப்போ இவங்களுக்கு ஒரு மகன் இருக்கிறாங்க ராயன் ராஜ் அப்படின்னு சொல்லி. இவங்களும் செகண்ட் மேரேஜ் எனக்கு வேணாம் அப்படிங்கிற மாதிரி இப்போ வரைக்கும் சொல்லியிருக்காங்க. அடுத்த நடிகையான மீனா அவர்கள் 2009 வித்யாசாகர் இவங்களை திருமணம் பண்ணியிருந்தாங்க. அவர் 2022 இறந்து போயிட்டாரு. இவங்க மகள் நைனிகா குழந்தை நட்சத்திரம். இப்போ சிங்கிள் மதரா அவங்க மகளை வளர்த்துட்டு வராங்க. நடிகை தீபா நேத்ரன் சீரியல் நடிகை யுவன்ராஜ் நேத்ரன் சீரியல் ஆக்டரை திருமணம் பண்ணி 2 மகள் அபிநயா மற்றும் அஞ்சனா. யுவன்ராஜ் நேத்ரன் ஸ்டொமக் கேன்சரால் 2024 இறந்து போயிட்டாரு. 29 வயது. அவர் 45. இவர் மரணம் கண்டிப்பாக மறக்க முடியாது, எதிர்பார்க்காத ஒரு மரணம். இப்போ சிங்கிள் மதரா அவங்க 2 மகள்களை வளர்த்துட்டு வராங்க. நடிகை மஞ்சு வாரியர் அசுரன் படம் மூலமாக பிரபலமாகி மிகப்பெரிய வெற்றி படமாகவும் இவங்களுக்கு அமைஞ்சது தமிழ் சினிமாவில்.
1998 திலீப் இவங்களை திருமணம் பண்ணி 2015 டிவோர்ஸ் பண்ணிக்கிட்டாங்க. இவங்களுக்கு மீனாட்சி அப்படின்னு சொல்லி ஒரு மகள் இருக்காங்க. சிங்கிள் மதரா அவங்க மகளை வளர்த்துட்டு வராங்க. லாஸ்டா நடிகை கௌதமி 1998 சந்தீப் பார்ட்டியா இவங்களை திருமணம் பண்ணிக்கிட்டு ஒரே வருடம் 1999 டிவோர்ஸ் பண்ணிக்கிட்டாங்க. இவங்களுக்கு சுப்புலட்சுமி அப்படின்னு சொல்லி ஒரு மகள் இருக்காங்க. இவங்க ரெண்டாவதா நம்ம 10 வருடங்கள் நடிகை கமல் கூட லிவிங்லையும் இருந்தாங்க. அதுக்கப்புறம் இப்போ வரைக்கும் சிங்கிள் மதரா தன் மகளை வளர்த்துட்டு வராங்க. தொடர்ந்து சோசியல் மீடியா பக்கத்தில் தன்னுடைய மகளுடைய நிறைய புகைப்படங்கள் சேர்ந்து எடுத்துக்கிட்ட புகைப்படங்கள் அப்லோட் பண்ணிட்டு வராங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் பார்த்தீங்க அப்படின்னா சிங்கிள் மதரா நம்ம தமிழ் சினிமா மற்றும் சீரியலில் நடித்த நடிகைகள் வளர்த்துட்டு வராங்க. இவங்களை பற்றி என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத கீழே கமெண்ட் பண்ணுங்கள். இவங்களுக்கு திருமணம் ஆகி இப்போ டிவோர்ஸ் பண்ணிக்கிட்டாங்களா, உங்கள் வீடியோ பார்த்ததுக்கு அப்புறமா தான் எங்களுக்கு தெரியும் அப்படின்னு சொல்லி யாரை சொல்கிறீங்க அப்படிங்கிறதையும் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோ பார்க்குறதுக்கு முன்னால் நம்ம நியூஸ் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் மறக்காமல் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். தேங்க்யூ.